விவர்ஸ், உங்கள் சந்தியா. நேற்று வந்து மகனை பார்க்க போனோம். இன்றைக்கி வந்து அப்பாவை பார்க்க போகிறோம். நேற்று வந்து முருகருக்காக வீடியோ போட்டேன், செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து சிவனுக்கு அன்னாபிஷேகம். ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு எல்லா கோவில்லையும் வருஷத்துக்கு ஒரு நாள் சிவனுக்கு, சிவலிங்கத்துக்கு வந்து அன்னத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது வந்து காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம். அந்த அன்னம் அபிஷேகத்தை பார்த்தா நமக்கு வந்து அவ்வளோ ஒரு புண்ணியம். ஒரு அன்னமும் ஒரு சாதமும் வந்து சிவனை குறிக்கும். சிவனுடைய லிங்கம் மாதிரி சாதம் இருக்கிறதுக்கு எல்லா சாதமுமே சிவனை குறிக்கும். அந்த சிவன் மேலே அந்த அன்னாபிஷேகம் பண்ணுறது நம்ம பார்க்கும்போது கோடிக்கணக்கான சாதம் அந்த சாமி மேலே இருக்கிறதால நம்மளுக்கு வந்து கோடி லிங்கத்தை பார்த்த புண்ணியம். கோடி லிங்கத்தை பார்க்குற புண்ணியம் இன்றைக்கி ஒரு நாள் தான் கிடைக்கும் வருஷத்தில். அது வந்து ஒரு சிலர் வந்து அரிசி வாங்கி கொடுக்கலாம் அந்த அன்னத்துக்கு. அந்த அபிஷேகம் முடிஞ்சதும் அந்த அன்னத்தை பிரசாதமாக கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, அந்த சாதத்தோட அலங்காரத்தை சோறு கண்ட உடனே நமக்கு வந்து சொர்க்கம் சொல்லுவாங்க பாருங்கள். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு. அது வந்து நம்ம போன உடனே அந்த கோடி லிங்கத்தை பார்க்கும்போது உடனே நமக்கு வந்து சொர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க பெரியவங்க. அதை தான் வந்து சோறு கண்ட உடனே சொர்க்கம் அப்படின்னு. அதை நம்ம ஆளுங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். நாங்களும் போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கு. நீங்களும் போயிட்டு எல்லா ஊரில் இருக்க சின்ன சின்ன சிவன் கோயிலில் கூட இன்றைக்கி வந்து அந்த அன்னாபிஷேகம் நடக்கும். அன்னாபிஷேகம் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எல்லாரும் போய் பாருங்கள், நானும் போய் பார்க்குறேன். இந்த உலக மக்கள் எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னுவாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்க அனைத்து மக்களும் சுகம் பெறணும்னு, கஷ்டத்தில் இருக்கவங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வரேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் போய் உங்களுக்கு டைம் இருக்கும்போது சாயந்தரம் 7 வரையும் இருக்குது இன்றைக்கி பௌர்ணமி. அது வரையும் கோயிலில் அன்னாபிஷேகம் இருக்கும். போய் பாருங்கள் எல்லாரும். கடவுள் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால நம்ம கஷ்டத்தெல்லாம் மனுஷால்கிட்ட சொல்லதோடு கடவுள்கிட்ட சொல்லலாம். எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சேமமாக இருக்கலாம். ஓகேவா? பாய்.